உங்கள் குழந்தைங்கள நீங்கள் விளையாடவே விட மாட்டீங்களோ? விளையாண்டு நேரத்தை வீணடிக்காத, கொஞ்ச நேரம் உட்காந்து படி, இல்லை ஏதாவது கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களோ? குழந்தைகள் விளையாட பிறந்தவங்க. உங்கள் குழந்தைகள் என்னைக்கு விளையாடுறாங்களோ அப்போ தான் புத்திசாலி ஆவாங்க. டச் ஃபிசிசிஸ்ட் ரோகன் ஜோஹன்யா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நம்ம மனிதர்கள் எல்லாரையும் புத்திசாலியான மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். மனிதர்கள் புத்திசாலியான மிருகம் கிடையாது. மனிதர்கள் அதை விட ஒரு படி மேலே விளையாட்டுத்தனமான மிருகங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்மளை ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட தமிழாக்கம் புத்திசாலியான மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாம் ஹோமோ சாப்பியன்ஸ் கிடையாது, ஹோமோ லியூடன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நம்ம புத்திசாலி நிறைந்த மிருகம் கிடையாது, நம்ம விளையாட்டுத்தனம் நிறைந்த மிருகம். இந்த உலகத்தில் எந்த மிருகம்லாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கோ அதெல்லாம் ரொம்ப விளையாடக்கூடிய மிருகமாக இருக்கும். விளையாடுறதுனால புத்திசாலித்தனம் வந்துச்சா, புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால விளையாடுறாங்களா அப்படின்றது தெரியாது. இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா கண்டுபிடிப்புகளாக இருக்கட்டும், கலை படைப்புகளாக இருக்கட்டும், அது எல்லாமே ஏதோ ஒரு மனிதன் போர் அடிக்குதே ஏதாவது விளையாடலாம் அப்படின்னு சிந்திச்சதுனால வந்தது தான். ஒரு மனிதனுக்கு போர் அடிக்கும் போது தான் கல்லிலிருந்து நெருப்பு வரும் அப்படின்றத அவன் கண்டுபிடிச்சான். சும்மா 2 கல் எடுத்து அவன் உராய்ச்சி பார்த்துருக்கவே மாட்டான். ஒரு மனிதனுக்கு போர் அடித்ததுனால தான் சிந்திச்சு கலாச்சாரத்தை உருவாக்கினான், மொழியை உருவாக்கினான். போர் அடித்து விளையாடும் போது தான் அனைத்து படைப்புகளும் உருவாகுது. உங்கள் குழந்தை மிகப்பெரிய படைப்பாளியாக வரணும், மிகப்பெரிய சிந்தனையாளனாக வரணும் அப்படின்னா குழந்தையாக இருக்கும்போது அது போக்கில் அது விளையாடணும். குழந்தைய விளையாட அனுமதிக்கிறது குழந்தைக்காக கிடையாது, நாளைய சமுதாயத்துக்காக. குழந்தைய விளையாடவே விட மாட்டேன், குழந்தை விளையாடாமல் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும், ட்ரைனிங் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஃப்ரெண்டு உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு இதை அனுப்பி அவங்களுக்கு இதோட முக்கியத்துவத்தை சொல்லுங்கள்.